ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கணும், டேஸ்ட்டாகவும் இருக்கணும். அப்படி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சாமை கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சாமை கிச்சடி டேஸ்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்பவுமே ஹெல்த்தி. இதில் ஃபைபர், ப்ரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இப்படி எல்லாமே இருக்குது. ஸோ குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக எல்லாருமே நல்லா சாப்பிட்லாம். ஸோ இந்த சாமை கிச்சடி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் சாமை அரிசியை வெறும் பேனில் சேர்த்து இதை நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே எந்த மில்லட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அதோட ஃபுல் பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். அது ஒரு மாதிரி பொரியிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அதை வறுத்துட்டா போதும். மெயினாக லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த கறியிடாமல் ரொம்ப பொரிஞ்சு போயிடாமல் இருக்கும். ஸோ இதை வறுத்ததுக்கப்புறம் இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு தண்ணி சேர்த்து ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா நிறைய தண்ணி சேர்த்தே வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த சாமை அரிசியில் ஏதாவது கொஞ்சம் பொட்டு இல்லை டஸ்ட்டு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக க்ளீன் ஆகும். ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் சாமை எடுத்திருக்கேன். அதே கப்பில் 3 கப் தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இதுக்குள்ளே வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. ஊறினதுக்கப்புறம் ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 2 சூடானதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் வெள்ளை உளுந்து சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் பொன்னிறமாக ஆறுற வரைக்கும் இதை ஒரு டைம் கிளறி விட்டுக்கலாம். இது கொஞ்சமாக பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு 3-4 பச்சை மிளகாயை 2ஆக கீறி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு 10 முந்திரியை சேர்த்துட்டு இந்த முந்திரி பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். எப்படியும் ஒரு நிமிஷம் எடுத்துக்கும். என்டையர் குக்கிங்குமே லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ டேஸ்ட் நல்லா வரும். இது முந்திரி பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 1 கொத்து கறிவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம். எப்படியும் ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். மெயினாக சொன்ன மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 கப் அளவுக்கு கேரட் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது எல்லாமே நான் மெஷர்மெண்ட் கப்பில் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1 கப் அளவுக்கு பீன்ஸ் அதையும் பொடியாக நறுக்கியிருக்கேன். 1 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு இதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு இல்லை பொடி உப்பு எது வேணால் உங்களோட சாய்ஸ் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு பார்த்துக்கோங்க. இது நான் யூஸ் பண்ணிக்கிற ரேஷியோவுக்கு இந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு கரெக்டாக இருந்தது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் மறுபடியும் போட்டுக்கோங்க, இல்லாட்டி கொஞ்சம் கம்மியாக வேணாலும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த கிச்சடியில் நீங்கள் வேணும்னா தக்காளி சேர்த்துறனாலும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் காய் போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அதே தண்ணியை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு அதே 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கொஞ்சம் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம சாமை அரிசியை சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ லைட்டாக சூடாயிடுச்சு. இதை டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருக்க சாமை அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சாமை அரிசியை பொறுத்தளவுக்கு நீங்கள் நல்லா கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சுட்டிங்கன்னா அது நல்லா வெந்து வந்துடும். அந்த நரன்னு இல்லாமல் இருக்கும். ஸோ இது மாதிரி நல்லா கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கனாலும் உங்களுக்கு கிச்சடியோட பதம் நல்லா இருக்கும். அந்த ஒரு மாதிரி நல்லா கொலக்கொலான்னு இருக்கும். ஸோ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இலையை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் லாஸ்ட்டில் ஒரு 2 ட்ராப் லெமன் புழிஞ்சு விட்டிங்கனாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அது குக்கரை கவர் பண்ணி ஒரு 3 விசிலுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் வேணால் லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி ஒரு 3 விசில் குக் பண்ணிக்கோங்க. ஸோ விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த சாமை ஒரு சூப்பரான பதத்தில் வெந்திருக்கும். காய்கறி எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பரிமாறினீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சாமை கிச்சடியில் சேர்த்துற வெஜிடபிள்ஸ் உங்களோட சாய்ஸ் தான். கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ தான் சேர்த்தணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பட்டாணி கூட சேர்த்துக்கலாம், ப்ரொக்கோலி சேர்த்துக்கலாம், அப்படி இல்லாட்டி காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். ஸோ உங்களோட சாய்ஸ் தான். எது உங்களுக்கு ஃபேவரட்டான வெஜிடபிளோ அதை சேர்த்துக்கோங்க. இந்த சாமை கிச்சடி கூட
தேங்காய் சட்னி, ஊறுகாய், அப்புறம் வந்து தயிர், இது எல்லாமே ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இந்த சாமை கிச்சடியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.